இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். சங்கீதம் 23:4 கடைசி பகுதி. உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். பொதுவாக ஒரு மேய்ப்பனுடைய கையில ஒரு கோல் இருக்கும், அடுத்து ஒரு தடியும் இருக்கும். அந்த கோல் நீட்டமா இருக்கும், மேல ஒரு கொக்கி மாதிரி இருக்கும். மேல இருக்கிற உயரமா இருக்கிற தலைகளெல்லாம் பறிச்சு ஆடுகளுக்கு போடுவாங்க. அதே நேரத்தில் தூரமாக தன்னுடைய சொல்ல கேட்காம போற ஆடுகளையும் எட்டி ஒரு அடி கொடுக்கறதுக்கும் அந்த கோல் உதவியா இருக்கும். தடி எதற்காக வைத்திருப்பார்? ஓநாய் திடீர்னு வரலாம், புலி சிங்கம் வரும்போது அவைகளை தாக்கி அவைகளை கொன்று போடுவதற்காக இந்த தடியும் கையில இருக்கும். அப்போ இந்த ஆடுகளுக்கு பயமே இருக்காது. புலி வரும்போது இந்த மேய்ப்பன் இந்த தடியை எடுத்துக்கொண்டு ஆடுகளை பார்த்து, உங்களுக்கு சமாதானம், நீங்க கலங்கவே வேண்டாம், நான் பொறுப்படுத்திக் கொள்கிறேன், நான் பார்த்து கொள்கிறேன். கூலியானா ஓடிடுவான், நான் உங்களுடைய நல்ல மேய்ப்பன் சொல்லி உங்களுக்கு சமாதானம், யெகோவா ஷாலோம் என்று சொல்லி அவர்களை தேற்றுகிறத நம்ம பார்க்கிறோம். இது எங்க பார்க்கிறோம்னா, நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 23-24 வாசிக்கிறேன். அதற்கு கர்த்தர், உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை என்றார். அங்கே கிதியோன் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா ஷாலோம் என்று பெயரிட்டான். அது இந்நாள் வரைக்கும் அபியேசரின் ஊராகிய ஒப்ராவில் இருக்கிறது. உனக்கு சமாதானம், நீ சாவதில்லை. இது என்ன இன்சிடென்ட்னா, என்ன சம்பவம்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் திருப்பி திருப்பி பாவம் செய்ததுனால ஆண்டவர் மீதியாருடைய கைகள்ல அவர்களை ஒப்பு கொடுக்கிறார். வெட்டுக்கிளிகளை போல திரளாய் கூடினதாக அந்த நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் 6ஆம் வசனம் சொல்லிக்குது, அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். அப்போ கிதியோனை பார்த்து, பராக்கிரமசாலிய, உனக்கு இருக்கிற பலத்தோடு நீ போய் யுத்தம் செய்யன்னு சொல்லும்போது இவனும் கொஞ்சம் தயங்குறான். அப்புறம் இவன் ஒரு காணிக்கை கொண்டு படைக்கும் போது அக்கினி மேலிருந்து இந்த இதை பட்சிக்கிறத நம்ம பார்க்குறோம். 21ஆம் வசனத்தை வாசிக்க, அப்பொழுது கர்த்தருடைய தூதன் தமது கையில் இருந்த கோலின் நுனியை நீட்டி இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் தொட்டார். அப்பொழுது அக்கினி கற்பாறையிலிருந்து எழும்பி இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் பட்சித்தது. கர்த்தரின் தூதனோ வென்றால் அவன் கண்களுக்கு மறைந்து போனார். இந்த இதில் தான் அவன் பயப்படுறான், செத்து போவனோன்னு சொல்லி. அப்போ ஆண்டவர், உனக்கு சமாதானம், நீ சாவதில்லை. அப்போதான் அங்கே ஒரு பலிபீடம் கட்டி கிதியோன் அதற்கு யெகோவா ஷாலோம், யெகோவா சமாதானம் தருகிறவர், இப்படிப்பட்ட மீதியானுடைய படையெடுப்பின் மத்தியிலையும் நீர் எங்களுக்கு சமாதானம் தந்து விட்டீர் என்று சொல்லி அவன் சமாதானம் என்று சொல்லி அந்த பெயரிடுறத பார்க்கிறோம். இன்றைக்கு சமாதான பிரபு என்று சொல்லி ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ளவர், தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். யோவான் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொல்லுகிறார். ஏசாயா 26:3 எனக்கு ரொம்ப விருப்பமான வசனம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன், உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன், உண்மையே நம்பிக்கிறபடியா நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர். எனக்கு தெரிந்த ஒரு தங்கை ஜாய்ஸ், உங்களை போல என்னை போல அவளுக்கு காலூன்றி நடக்க முடியாது, வீல் சேர்ல தான் இருப்பாங்க, எப்போதும் வீல் சேர்ல தான், கிச்சனுக்கு போகும்போது வீல் சேர் தான். ஆனாலும் தேவ சமாதானம் உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறாங்க. நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? கடந்த வருடத்துல திருமணம் பண்ணி கொடுத்த அவருடைய மகளுக்கு
ஏதோ திடீரென்று ஒரு மயக்கம் போல வந்து 1 வருடம் கூட ஆகவில்லை திருமணமாகி அந்த மகளை இறந்து விட்டாள். நாங்களாம் நினைச்சோம் உடைந்து போயிடுவாள் என்று சொல்லி. ஆனா இன்றைக்கும் ஜாய்ஸ் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக சமாதானமா இருக்காங்க. வீல் சேர்ல அவளுக்கு மகள் இறந்து போன போதிலும் தேவ சமாதானம் கூடவே இருந்து அவளை வழி நடத்துகிறார். ஆகையினால யெகோவா ஷாலோம் என்று கூப்பிடுவோம். யெகோவா ஷாலோம், சமாதானம் தருகின்றீர். யெகோவா ஷாலோம், சமாதானம் தருகின்றீர். கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா. இந்த தேவ சமாதானம், இந்த தேவ சமாதானத்தை நம்ம எல்லாரும் பெற்றுக்கொள்வோம். சமாதான பிரபு யெகோவா ஷாலோம் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.